16வது ശ്ലോകം. വ്യൂഢ വക്ഷാ ബൃഹത് ശ്രോണിഹി വലി വൽഗു ദള ഉദരഃ ആവർത്തനാഭിഃ ഓജസ്വി കാഞ്ചന ഊരുഹു ഉദ് ഉഗ്രവാദ് ഉദഗ്രവാദ്. വ്യൂഢവക്ഷാ ബൃഹശ്രോണിർവലിവൽഗുദളോദര ആവർത്തനാഭിരോജസ്വി കാഞ്ചനോരുരുദഗ്രപാദ്. വ്യൂഢ പരന്ത, വക്ഷാഹ നെഞ്ചകത്തോടുകൂടിന, പൃഥു புருஷலட்சணமாயிருக்கிற பரந்த மார்பிடத்தோடு கூடின பிருது சக்கரவர்த்தி. பிருஹத் ஸ்ரோணிகி ரொம்ப பெரிய பின்புறங்களோடு கூடின பிருது சக்கரவர்த்தி. வலி அப்படின்னா கோடு, 3 மடிப்புகள் இருக்கிற, வல்கு அழகா இருக்கிற, தள உதரஹா ரொம்ப ரொம்ப இளம் தளிர் மாதிரி சாஃப்டான உதரம் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. வயத்துக்கு அழகா கூட்டுறதாக்கும் இந்த 3 மடிப்புகள். அப்படி இருக்கிற அழகான வயர் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. ஆவர்த்தனாபிகி, ஆவர்த்த அப்படின்னு சொன்னாக்கா தண்ணியில சுழி இருக்கிற இடத்துல பார்த்தானா ஒரே இடத்துல இப்படி தண்ணி சுழந்துட்டே இருக்கும். வட்டத்துல ஒரு சுழற்சி இருக்கிற மாதிரி நாபிகி, தொப்புள் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. ஓஜஸ்வி நல்ல தேஜஸ் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. காஞ்சன ஊருகு சொர்ண கலர்ல இருக்கிற தொடகளோடு கூடின பிருது சக்கரவர்த்தி. உத் அக்ரபாத், உதக்ரபாத் பாதத்தோடு மேல்பக்கம் கொஞ்சம் ஒசந்து உயர்ந்த பாதங்களோடு கூடின பிருது சக்கரவர்த்தி. அப்படி இருக்கிற பிருது சக்கரவர்த்தி அவருடைய நடை அப்படின்னு பார்த்தானா கம்பீரமான ராஜ நடையோடு கூடினவராயிட்டு அவர் இருப்பார். அதனாலேயாக்கும் அந்த பாதங்களோட அழக அப்படி வர்ணிச்சது. 17வது ஸ்லோகம். சூக்ஷ்ம வக்ர அசித ஸ்னிக்த மூர்தஜஹ கம்புகந்தரஹ மகாதனே துகூல அக்ரியே பரிதாய உபவீய ச சூக்ஷ்மவக்ராசித ஸ்னிக்த மூர்தஜ கம்புகந்தரா மகாதனே துகூலாக்ரே
പരിദായോ ഭവീയച. സൂക്ഷ്മ തിൻ ആണ്, മെല്ലിസാണ്. വക്ര ചുരുണ്ട്. അസിത കറുത്ത്. സ്നിഗ്ധ സോഫ്റ്റാണ്. മൂർധജഹ തലമുടിക്കെട്ടിருக்கிற பிருது சக்கரவர்த்தி. கம்பு கந்தரஹ சங்கு மாதிரி இருக்கிற 3 வரிகளோடு கூடின கழுத்து இருக்கிற பிருது. பிருதுவோடு கழுத்து அப்படிங்கிறது சங்கு மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப அழகு. துகூலம் ஜனனா பட்டு வஸ்திரத்துல. அக்ரியே ரொம்ப ரொம்ப உயர்ந்ததான வேல்யூபிளான பட்டு வஸ்திரங்கள். மகாதனே விலை கூடின பட்டு வஸ்திரங்கள் இருக்கிறதுலயே நல்லதான விலை கூடின பட்டு வஸ்திரங்கள். துகூலம் ஜனன பட்டு. அக்ரியே அப்படின்னா இருக்கிறதுலயே நல்லது. மகாதனே ரொம்ப ஜாஸ்தியான வேல்யூபிளான பட்டு வஸ்திரங்கள் சரீரத்துல. பரிதாய இடுப்புல கெட்டிண்டும். உபவீயஜ தோளுல உத்தரியமாயிட்டு போட்டுண்டும் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. 18வது ஸ்லோகம். व्यञ्जित अशेष गात्र श्रीः नियमे न्यस्तभूषणः कृष्णाजिनधरः श्रीमान् कुशपाणिः कृतः उचितः. व्यञ्जिदाशेषगात्र श्रीर्नियमे न्यस्तभूषण कृष्णाजिनधर श्रीमान् कुशपाणि कृतोजिता. व्यञ्जित अशेष गात्र ஸ்ரீஹி. அசேஷ அப்படின்னா சகலமான. காத்திர ஸ்ரீஹி சரீர அவயவங்களோடு தேஜஸ். വ്യഞ്ജിത നന്നാ ജ്വലിച്ച് പ്രകടനപ്പെടുற பிருது மகாராஜா. பிருது மகாராஜாவோட சரீரத்தில் இருக்கிற ஓரோ அவயவங்களும் ஜொலிச்சு காணப்பட்டது. எல்லா சரீர அவயவங்களும் நன்னா பிரகாசிச்சு காணப்பட்டது. அப்படி இருக்கிற பிருது மகாராஜா நியமே விசேஷப்பட்ட அந்த யாகத்துக்கு விரதம் எடுத்திருக்கிறதுனால ന്യസ്തഭൂഷണஹா பலவிதமான அலங்காரத்துக்கு உள்ள ஆபரணங்கள் ஒன்றும் போட்டுக்காத்த ஸ்திதியில இருக்கிற பிருது மகாராஜா. யாகம் அப்படிங்கிறது ஒரு விரதமாக்கும். அந்த யாகத்தை முடிக்கிற வரைக்கும் யாக எஜமானனா இருக்கிற அவரு விரத நிஷ்டையோடு கூட்டிட்டு இருப்பார். அதனால ஆபரண பூஷாதிகள் ஒன்றும் போட்டுக்காம இருக்கிற அந்த விரதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிற பிருது சக்கரவர்த்தி. கிருஷ்ணாஜினா மானோடு தோலு தரஹா உடுத்தின் இருக்கிற பிருது மகாராஜா. ஸ்ரீமான் குஷபாணிகி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்கிற பகவானோடு பகங்கள் எல்லாம் இருக்கிற யாகத்துக்காயிட்டு ரெடியாயி தர்ப புல்ல கையில வச்சுட்டு இருக்கிற பிருது மகாராஜா. கிருத உச்சிதா டெய்லி செய்யற அனுஷ்டான கர்மங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு அங்க நிக்கிற அந்த பிருது சக்கரவர்த்தி. 19வது ஸ்லோகம். சிசிர ஸ்னிக்த
താര അക്ഷഃ സമൈച്ഛത സമന്തതഃ ഊജിവാൻ ഇദം ഉർവീഷഃ സദഃ സംഹർഷയൻ ഇവ. ശിശിരസ്നിഗ്ധതാരാക്ഷ സമൈച്ഛത സമന്തത ഊജിവാനിദമുർവേഷ സദസംഘർഷയന്നിവ. ശിശിര സ്നിഗ്ധ താര അക്ഷഃ. ശിശിര സ്നിഗ്ധ താരാക്ഷഃ குளிர்ந்த. சிசிரா அப்படின்னா குளிர்ந்த, ஸ்னிக்த சாஃப்டான, தாரா நட்சத்திரம் மாதிரி இருக்கிற, கிருஷ்ணமணிகள் இருக்கிற, அச்சகா கண்கள் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி அந்த சதசில எந்திருந்து நின்னுண்டு சமந்ததா நாலு பக்கத்துக்கும் சமைச்சதா நன்னா பார்த்துண்டு உர்வீஷா பூமியோடெல்லாம் சக்கரவர்த்தியான பிருது எந்திருந்து நின்று எல்லாரையும் நன்னா பார்த்துண்டு ஊஜிவான் இதம் இப்படி சொன்னார். அவர் சொன்னது சதஹா சதச சம்ஹர்ஷயன் இவ நன்னா குஷிப்படுத்துறவன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்படி சொன்னா எல்லாருக்கும் குஷியாகுமோ அப்படி பேசினார். எப்படி சொன்னாக்கா எல்லாரும் ஆக்செப்ட் பண்ணிப்பாளோ அந்த மாதிரி பேசினார். சபையில இருக்கிற அந்த யாக சதஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் குஷியாகிற மாதிரி அவரு இப்படி சொன்னார். 20வது ஸ்லோகம். சாரு சித்ரபதம் ஸ்லக்ஷ்ணம் மிருஷ்டம் கூடம் அவிக்ளவம் சர்வேஷாம் உபகாரார்த்தம் ததா அனுவதன் இவா. சாரு சித்ரபதம் ஸ்லக்ஷ்ணம் மிருஷ்டம் கூடமவிக்ளவம் சர்வேஷாம் உபகாரார்த்தம் ததா அனுவதன்னிவா. சாரு நல்லதான, சித்திரபதம் நல்ல நல்ல வாக்குகளை, அழகாயிருக்கிற வாக்குகளை உபயோகிச்சுண்டு, ஸ்லக்ஷ்ணம் சாஃப்ட் ஆயிட்டு, மிருஷ்டம் ரொம்ப கிளியர் ஆயிட்டு பியூர் ஆயிட்டு, கூடம் நிறைய நிறைய அர்த்தவத்தாயிட்டு இருக்கிற, அவிக்ளவம் தடுமாற்றம் இல்லாம இருக்கிற, சர்வேஷாம் எல்லாருக்கும் உபகாரார்த்தம் ஹெல்ப்ஃபுல் ஆயிட்டு இருக்கிற விதத்துல, ததா அனுவதன் இவா. பிருது சக்கரவர்த்தி நன்னா அப்போது அந்த யாக சதஸ்ல வந்திருக்கிறவாகிட்ட பேசினார். அவரோட வாக்குகளை கேட்டுட்டு சபாவாசிகளுக்கு ஆனந்தம் உண்டாகணும் அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு சௌமிய பாவத்தோடு கூடிட்டு வாக்குகளை உபயோகிச்சு பேச தொடங்கினார். அவரோட அபிப்பிராயத்தை நன்னா பிரகடனப்படுத்துற மாதிரி பேசினார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி பிருது சக்கரவர்த்தி ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சார். இனி இருக்கிற ஸ்லோகங்களில சபாவாசிகளை குஷிப்படுத்திண்டு நன்னா அவர் பேசுவர். எல்லாருக்கும் பிரியமான வாக்குகளை செலக்ட் பண்ணி உபயோகிச்சு அவர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். 21வது ஸ்லோகத்திலேருந்து பிருது சக்கரவர்த்தி யாக சதஸ்ல இருக்கிறவாகிட்ட சாஃப்ட் ஆயிட்டு பேசுறதையாக்கும் பார்க்கிறோம். அதனால ராஜா உவாஜா அப்படி இல்லைன்னா பிருதுஹு உவாஜா ராஜோவாஜா. 21வது ஸ்லோகம்.
சப்யாஹ ஸ்ருணுத பத்ரம் வஹ சாதவஹ யஹ இஹ ஆகதாஹ சத்சு ஜிஜ்ஞாசுபிஹி தர்மம் ஆவேத்யம் ஸ்வமனீஷிதம். சப்யா ஸ்ருணுத பத்ரம் வா சாதவோய இஹாகதா சத்சு ஜிஜ்ஞாசுபிர் தர்மமாவேத்யம் ஸ்வமனீஷிதம். சப்யாஹா இந்த யாக சதஸ்ல வந்து சேர்ந்திருக்கிறவாளே, இஹா இங்க, ஆகதாஹா வந்து சேர்ந்திருக்கிற, யஹா ஏதெல்லாம், சாதவஹா சஜ்ஜனங்கள் இருக்காளோ, ஸ்ருணுதா எல்லாரும் கேளுங்கோ, நான் சொல்றது எல்லாரும் காது கொடுத்து கேளுங்கோ, வஹா உங்களுக்கு பத்ரம் க்ஷேமம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், உங்களுக்கு நன்மை உண்டாகிறதுக்கு மட்டும்தான் மனசா வாஜா கர்மனா ஏதொரு பிரவൃத்தியும் நான் செய்வேன், பிரஜகளோடு க்ஷேமமாக்கும் என்னோட லட்சியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வா என்னோடு மனீஷிதம் திருடமான அபிப்பிராயம் அப்படிங்கிறது சரியாக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஜ்ஞாசுபி ஜிஜ்ஞாசுபிஹி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கிறவனாக்கும். நான் மனசுல பல தீர்மானங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லறேன். என்னோட அபிப்பிராயம் சரியாக்குமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறவனாக்கும் நான். தர்மம் எனக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லறதுக்கு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரபரமான விஷயங்களாக்கும். தர்ம சிந்தனைகளாயிருக்கிற என்னோடு அபிப்பிராயம் சத்சு சஜ்ஜனங்கள் கூடி நிற்கிற சத்சங்கத்துல தெரிவிக்க வேண்டியது தர்மமாக்கும். என்னோட பல தீர்மானங்களும் சஜ்ஜனங்களோடு முன்னால சொல்லிட்டு உங்களோடெல்லாம் அபிப்பிராயத்தை தெரிஞ்சிட்டு வேணும் எனக்கு தர்ம பரிபாலனம் செய்யறதுக்கு. 22வது ஸ்லோகம். அஹம் தண்டதரஹா ராஜா பிரஜானாம் இஹ யோஜிதஹ ரட்சிதா விருத்திதஹ ஸ்வேஷு சேதுஷு ஸ்தாபிதா ப்ருதக். அஹம் தண்டதரோ ராஜா பிரஜானாமிஹ யோஜிதா ரட்சிதா விருத்திதா ஸ்வேஷு சேதுஷு ஸ்தாபிதா ப்ருதக். சதஸ்ல இருக்கிறவாளோடு அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிருது சொல்றார். அகம் நான் இருக்கேனே ராஜா, ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யற ராஜாவாக்கும். தண்டதரஹா பிரஜகளை நேர்வழிக்கு நடத்துறதுக்காயிட்டு சிக்ஷிக்கிறதுக்குள்ள அதிகாரம் உள்ள ராஜாவாக்கும். பிரஜானாம் பிரஜகளோடு ராஜாவாயிட்டு யோஜிதஹா அப்பாயிண்ட் செய்யப்பட்டவனாக்கும் நான். ரட்சிதா எல்லாரையும் ரட்சிக்கிற பரிபாலகனாக்கும் நான். விருத்திதா எல்லா பிரஜகளுக்கும் ஒரு குறையும் இல்லாதக்கு வாழறதுக்கு உதகரா மாதிரி தொழில் கொடுக்கிறவனும் ஆக்கும் நான். ஸ்வேஷு அவாவாளோடு சேதுஷு வர்ணாசிரம தர்மங்களில பிருதக் வேற வேறையாயிட்டு ஒவ்வொருத்தரையும் ஸ்தாபிதா நியமிக்கிறவனும் நான் தான் அப்படின்னு பிருது ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தன்னோட கர்த்தவியத்தை சொல்றார். 23வது ஸ்லோகம்.
தஸ்ய மே தது அனுஷ்டானாத் யான் ஆஹுஹு பிரம்மவாதினஹ லோகாஹ ஸ்யுஹு காமசந்தோஹ யஸ்ய துஷ்யதி திஷ்டத்ருக் தஸ்யமேததனுஷ்டானாத் யானாஹுர்பிரம்மவாதினः லோகா ஸ்யுகாமசந்தோஹ யஸ்ய துஷ்யதி திஷ்டத்ருக். தது என்னோடு டியூட்டிகள் என்னெல்லாம் ஆக்கும்னு நான் சொன்னேனே அதெல்லாம் அனுஷ்டானாது பிராக்டிக்கல் ஆயிட்டு செய்யறதுக்கு ஆரம்பிக்க போற யஸ்யா என்னோடு நேர திஷ்டம் கர்மத்தால இருக்கிற கர்மபலம் அப்படிங்கிற பகவத் நிச்சயத்தை திருக் தர்ஷிக்கிற சாட்சி ரூபத்தில் இருக்கிற பரம்பொருள் துஷ்யதி சந்தோஷம் செய்யவே செய்வர். அவர் குஷி ஆயிடுவர். ரொம்ப ரொம்ப தர்மானுஷ்டானமாயிட்டு நான் சல்கர்மங்களை செஞ்சானாக்கா, அதர்மம் இல்லாதக்கு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செஞ்சானாக்கா, சாட்சி ரூபத்துல எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிற அந்த பரம்பொருள் குஷியாயிடுவர். பகவத் நிச்சய பிரகாரமாக்கும் எல்லாம் நடக்கிறது. நானும் பகவத் நிச்சய பிரகாரமாக்கும் எல்லாம் செய்யறேன். சாட்சி ரூபத்துல பார்க்கிற பகவான் என்னோடு சுதர்மானுஷ்டானத்தை பார்த்து குஷி ஆயிடுவர். என்னோடு சுதர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது பிரஜா பரிபாலனமாக்கும். நான் நன்னாயிட்டு என்னோட டியூட்டியை செஞ்சானாக்கா சாட்சி ரூபத்துல பகவான் அதை பார்த்து சந்தோஷப்படுவர். பிரம்மவாதினஹா தர்மசாஸ்திரத்துல என்னெல்லாமாக்கும் சொல்லி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாளுக்கு எடுத்து சொல்றவா. யான் ஆஹுஹு ஏதெல்லாம் இகலோக பரலோக சௌக்கியங்களை ஏதெல்லாம் யாக யஜ்ஞங்கள் வழி பிராபிக்கலாம் அப்படின்னெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்றவாளாக்கும் பிரம்மவாதிகள். ஜனங்களோடு ஆசைகளை அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகளை காமசந்தோஹா ஆக்ரகங்களை சாதிப்பிச்சு தர லோகாஹா ஸ்தூல ரூபத்துல கண்களால் காணப்படுறதா இருக்கிற இந்திரியங்களால் அனுபவப்படுறதா இருக்கிற அனுபவங்கள் எல்லாருக்கும் சாதிச்சு தரத்துக்கு தஸ்யா பகவத் அனுகிரகம் இருக்கிற மே எனக்கு ஸ்யுஹு சாதிக்கும். தர்மசாஸ்திரத்துல பலவித சௌக்கியங்கள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிரம்மவாதிகள் சொல்லியிருக்காளே. யான் ஆஹுஹு ஏதெல்லாம் இகலோக பரலோக சௌக்கியங்களை தர்மசாஸ்திரத்துல பிரம்மவாதிகள் சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாவித சௌக்கியங்களையும் உங்களுக்கு சாதிப்பிச்சு தரத்துக்கு என்னால சாதிக்கும். காமசந்தோஹா ஆக்ரகங்களை சாதிப்பிச்சு தர லோகாஹா இந்திரியங்களோடு அனுபவங்கள் உங்களுக்கு சாதிப்பிச்சு தரத்துக்கு தஸ்யா பகவத் அனுகிரகம் இருக்கிற மே எனக்கு சிஹு சாதிக்கும். யதாவிதி நான் சொதர்மானுஷ்டானத்தால பகவானை திருப்திப்படுத்தினானாக்கா ஜெகதீஸ்வரன் பிரசாதிப்பர் அப்படின்னு வேதஜானிகள் சொல்லத்தான் ஜரா. பகவான் பிரசாதிச்சானா
நான் உங்களுக்காயிட்டு நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடத்தி தரத்துக்கும் சாதிக்கும். நான் സ്വധർമാനുഷ്ഠാനം செய்யற மாதிரி நீங்கள் எல்லாரும் உங்களோடதான സ്വധർമാനുഷ്ഠானத்தை செஞ்சாதான் இது நடக்கும் அப்படிங்கிறதையும் கோடு போட்டு சொல்றார். அதுக்கு முன்னோடியாயிட்டு நான் முதல்ல என்னோட സ്വധർമ്മത്തെ നന്നാ അനുഷ്ഠിக்கிறேன். പ്രജകളാണ് നിങ്ങൾ എല്ലാവരും അവളോട് സ്വധർമാനുഷ്ഠാനങ്ങളെ கட்டாயம் செய்யணும். அதர்மம் அப்படிங்கிறதுக்கு பேச்சே கிடையாது. எல்லாரும் தர்ம சிந்தனையோடு கூடி மட்டும்தான் செயல்படலாம்.